வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்திக்க என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, சுவாமிஜியோட சப்ஜெக்ட் தான். வாழ்க்கை மலர்லேருந்து துவைதம், அத்வைதம், விசிஷ்டா வைதம் அப்படின்றத பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா வைதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வை என்றால் நம் அகத்தை வைக்கிறோம் எங்கே, இறைவன்கிட்ட. எதை நினைக்கிறோம், இறைவன்கிட்ட மட்டும் இல்லை, எதை நினைக்கிறோமோ அதுக்குள்ளே நாம் உள்ளே ட்ராவல் பண்ணுறோம், உள்ளே நுழைந்து அதுவாகவே நாம் மாறுகிறோம் அப்படின்றது தான் பொருள். அப்போ நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறக்கூடிய தன்மையுடைய தான் மனிதனோட மனம். அப்போ அந்த மனதை வைத்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தில் துவைதம், அத்வைதம், விசிஷ்டா வைதம்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னங்க சொல்கிறீங்க, அதுவாகவே நாம் மாறுறோம், எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம்னு தெரியுது, ஆனால் எதை வச்சு நம்ம துவைதம் அத்வைதம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உணவு தான் மேக்ஸிமம் 3 வேளையும் சாப்பிட்றோம் இல்லைங்களா. அப்போ அந்த உணவை எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு அவசரத்துக்கு வெளியூர் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோங்க, அந்த இடத்துல உணவு கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம வாங்குகிறோம். வாங்கும்போது பார்த்திங்கன்னா நாம் வேறு, உணவு வேறு தான் இல்லைங்களா, அது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ அது என்ன ஆகுதுங்க, நம்ம பசிக்காக உண்ணுகிறோம். அப்போ அந்த உணவு அந்த பாக்ஸில் இல்லை, அந்த கவரில் இல்லை. அப்போ அது வேற, நாம் வேற இல்லை. அது என்னாச்சுங்க, நாம் நமக்குள்ளே போய் நமக்குள்ளே அது உணர்வாக உடலாக மாறிவிட்டது. அப்போ நாம் வேறு, அது வேற இல்லை. அப்போ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உணவின் சாரம் என்ன, அது எசன்ஸ் எல்லாமே நாம மாறுகிறோம். அது போல தான் அப்போ இறைவன் வேற, நாம் வேற நினைக்கிறோம். அணுநிலைய உடலும் ஒன்றே, சிவன் என்ற இருப்பு நிலையிலிருந்து சக்தியனும் விண் மலர்ந்தது அப்படின்றாங்க. அணுதான் என்னாச்சுங்க, அந்த அணுதான் நமக்குள்ளே இந்த உடலாக இருக்கிறது. அப்போ சிவம் என்ற இருப்பு நிலை தான் நமக்கு சக்தியாக விண்ணாக மலர்கிறதுன்னா என்ன அர்த்தங்க, உயிராக மலர்கிறது. அப்போ அந்த சில விண் துகள்கள் தான் என்னாச்சுங்க, அது உணவாக இருக்குது, அப்போ இது உடலாக இருக்குது. அப்போ உணவு தோன்றிய மூலப்பொருளும் அணுதான், அப்போ இந்த உடல் தோன்றிய மூலப்பொருளும் பார்த்திங்கன்னா அணுதான். அப்போ காலையில் நம்ம 1 மணிக்கு, பகல் 1 மணிக்கு வாங்கின அந்த உணவு சாயந்தரம் மதியம் சாயந்தரம் 5 மணிக்கு என்னாச்சுங்க, நாம் வேற உணவு வேற அப்படின்னா கிடையாது, எல்லாமே ஒன்றாகி விட்டுது. அதுதான் மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா துவைதம் என்பதையும் அத்வைதம் என்பதையும் உணர்ந்து கொள்கிறான். எப்படி அப்படின்னா, துவைதம் அப்படின்றால் தோ என்றால் 2ன்னு அர்த்தம். இந்தியில் நம்ம படிச்சுக்கோம், ஏக் தோன்னு. அப்போ துவைதம் அப்படின்னா 2ஆக இருக்கிறான். அப்போ உண்மையை புரிந்து கொண்டு நாம் வேற இறைவன் வேற அப்படின்ற நிலையில் இருக்கிறோம். அப்போ இறைவனை புரிந்து கொண்டு நாம் அதுவாக மாறும்போதுன்னா அதுங்க அத்வைதமாக மாறுகிறோம். அப்போ அத்வைதமாக மாறும்போது இதுங்க செயல் ஒழுங்கு நம்ம என்ன பண்ணுறோங்க, கரெக்டாக நம்ம செஞ்சு கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன அதுங்க, விசிஷ்டா வைதம். அதற்கு தனித்தன்மையுள்ள நம்ம என்ன பண்ணுறோங்க, அதுவாகவே மாறுகிறோம். இறைவனாகவே, இறைநிலையாகவே எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான்றதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அப்போ இவ்வாறான உண்மையை தான் தெளிவாக உணர்ந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்க, துவைதம் ஒன்று தான் கடவுள் அடைகிறதுக்கு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. துவைதம் அப்படின்னா பக்தி மார்க்கத்தில் இறைவனை அடையிறது தான் அப்படின்னு. ஆனால் அத்வைதன் மூலமாகவும் நம்ம இறைவனை அடையலாம் அப்படின்றத நம்ம எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்காங்கன்றாங்க. ஆனால் மக்களில் பல பேர் என்ன பண்ணுறாங்க, தங்களை குழப்பத்துலேருந்து தெளிவாக்க முடியல. ஏன் அப்படின்னா, பொருளுக்கும் நிகழ்ச்சிக்கும் அவங்களுக்கு வேறுபாடு, வித்தியாசம் இருக்குது. பொருள் என்பது ஒரு பொருள் அப்படியே இருக்கும், ஆனால் அது நிகழ்வாக மாறும்பொழுது வேறு தன்மையாக மாறும். அப்போ நம்ம எல்லாமே ஒன்று தான் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அத்வைதம். அது வேற இது வேறன்னு சொன்னது தான் தனித்தனியாக இருக்குது. குணாதிசயங்களை நிகழ்ச்சியில் நடத்துவது தான். இப்போ மாம்பழம் அப்படின்னு எடுத்துட்டா ஒன்று தான், அப்போ மற்ற இது வாழைப்பழம் எடுத்துட்டா ஒன்று தான், ஆனால் அதில் நிறைய வெரைட்டி இருக்குது இல்லைங்களா. அதுபோல் பழம் என்பது ஒன்று தான். அந்த பழம் தனித்தனியாக மாறும்பொழுது, ஒன்றாக இருக்கும்போது பழமாக இருக்கும்போது அத்வைதமாகவும் துவைதமாகவும், தனித்தனியாக இருக்கும்போது என்னதுங்க, ஒன்றாக இருக்கும்போது அத்வைதமாகவும், தனித்தனியாக இந்த பழம் அந்த பழம், மாம்பழம், கற்பூர வாழை, செவ்வாழை இப்படி நம்ம பிரிக்கும்போது துவைதமாகவும், அது நாம் எடுத்துக்கொள்ளும்போது உணர்வாக எடுத்துக்கொள்ளும்போது அதுவும் அணுக்களின் கூட்டு, இதுவும் அணுக்களின் கூட்டு, நம்ம என்ன பண்ணுதுங்க, நம் உடலாக மாறுவதும் விசிஷ்டா வைதம். இதுதான் அந்த காலத்தில் உணர்ந்தாங்க. எல்லாமே பகுத்து கொண்டே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அணுவின் கூட்டுன்றாங்க. அதான் சுவாமி சொல்றார், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பார்ப்போம் அப்படின்வார். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்க, நாம் தனித்தனியாக பார்க்காமல்
இதை தான் அத்வைதத்தை உணர்த்துறது யார் அப்படின்னா காஞ்சி சங்கராச்சாரியார் எல்லாருமே உணர்ந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த அத்வைத்தை உணர்ந்து அதுக்கப்புறம் விசிஷ்டா வைத்தியமாக மாறுறாங்க. அந்த நிலையை இறைவன் நம்மளுக்கு மனவளக்கலையின் மூலமாக பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இந்த பயிற்சி நம்ம மேற்கொண்டு நம்ம செய்யும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நாம் முதல்ல துவைதமாக இருந்தோம், அப்புறம் அத்வைதமாக மாறி விசிஷ்டா வைத்தியமாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கு இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.